ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் நம்ம ஆழ் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன தூங்க விடாம செஞ்ச திரைப்படம்னா, அது ஆல் வி இமேஜின் அஸ் லைட்ங்கிற திரைப்படம் தான். இன்றைய காலகட்டத்தில மனிதர்கள் எல்லாரும் அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழுறாங்களான்ட்டு நம்ம போய் யாரையாச்சும் கேட்டோம்னா, சத்தியமா இல்லங்க அப்படிங்கிற பதில தான் சொல்லுவாங்க. அதுலயும் அடிப்படை தேவைக்காக போராடுற பல பேர் இன்னும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு புடிச்ச மாதிரியான வாழ்க்கைய அனுபவிக்கலங்கிறது தான் உண்மை. அப்படி எந்தவித சந்தோஷமும் இல்லாம வாழ்க்கைய நகர்த்தணுமேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற 3 பெண்கள பத்தின கதை தான் இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட்ங்கிற திரைப்படம். பல சர்வதேச விருதுகளை வாங்கின ஆல் வி இமேஜின் அஸ் லைட்ங்கிற திரைப்படத்தோட கதையை என்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்ல பார்க்குறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல்ல பிரபா வேலை பார்த்துட்டு வராங்க. பிரபா எப்படியாப்பட்ட கேரக்டர்னா, அவங்க உண்மையிலேயே ரொம்ப தன்மையானவங்க. ஏதாவது பேஷண்ட் வந்து தொல்லை பண்ணாலுமே அவங்க வந்து ரொம்ப அனுசரித்து போகிற ஒரு கேரக்டரா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் பார்வதியை காட்டுறோம். பார்வதிக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட காலகாலமாக வச்சுட்டு இருந்த ஒரு லேண்டை வந்து ஒரு பெரிய பில்டர்ஸ் வந்து ஏமாற்றி வாங்கிடுறாங்க. அந்த லேண்டை எப்படியாவது திருப்பி வாங்கிடணும் அப்படின்ற ஆசையை வந்து பார்வதி பிரபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம லீகலாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வக்கீல் தேடணும் அப்படின்னு சொல்லி பிரபா யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா மூணாவது கதாபாத்திரமான அணுவை காட்டுறாங்க. அணு வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல பார்மசியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கேட்குறாங்க, எனக்கு ஆல்ரெடி 3 பொண்ணுமா, ஸோ ஆப்ரேஷன் பண்ணாலும் என் புருஷன் ஒத்துக்க மாட்டான், நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பேஷண்ட் கேட்கும்போது அணு வந்து சொல்றாங்க, இந்த மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணுங்கம்மா, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றாங்க. அணு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க, பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அணுவுக்கு பெருசாக பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. வேண்டா வெறுப்பா பேசிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. கட் பண்ணா பிரபாவை காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் ஒருத்தர் பிரபா கிட்ட வந்து பேசுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு மலையாளி டாக்டர் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் ஹிந்தி பெருசா அவருக்கு தெரியாதனால பேஷண்ட்டுங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸோ சீக்கிரமா ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து பிரபா கிட்ட சொல்றாரு. அப்ப லாங்குவேஜ்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்க போக போக கத்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி அன்பா பிரபாவும் அதை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே பிரபா அவருக்கு பிடிக்கும்ன்றதுனால வந்து அதை சொல்ற விதமா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அந்த கவிதை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக் மாதிரி பிரபா கிட்ட கொடுக்குறாரு. முகத்துல எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லாம அந்த புக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல பிரபா தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மழையில நனைஞ்சிட்டு அணு வீட்டுக்குள்ள வராங்க. நீ எனக்கு முன்னாடியே வேலை முடிச்சுட்டு போனியா, ஆனா நீ இவ்வளவு லேட்டா வரி அப்படின்ற மாதிரி பிரபா கேட்கும்போது, இல்லக்கா என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று வந்துருந்துச்சு, அதை பார்க்கறதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க பொய் சொல்றாங்க அணு. ஆனா அது பிரபாக்கு தெரிஞ்சுமே அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க. அங்க பூனைக்குட்டியும் ஒன்று வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு பார்சல் ஒன்று வீட்டுக்கு வருது. அந்த பார்சலை அணு ஓப்பன் பண்ணும்போது இது ஜெர்மன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சொன்னதுமே வந்து பிரபாக்கு ஆச்சரியம், என்னடா இது ஜெர்மன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு, நம்ம புருஷன் வந்து ஜெர்மனுக்கு தானே வேலைக்கு போனாரு, ஒருவேளை அவர் அனுப்பியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டப்படுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சிகப்பு கலர்ல ஒரு ரைஸ் குக்கர், அவரை தான் அனுப்பியிருக்கார் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இது யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அணு கேட்கும்போது அப்படியே பிரபா பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனுக்கு தான் வேலைக்கு போயிருப்பாரு. கல்யாணம் ஆனது புதுசுலேயே அவர் கிளம்பி போயிருப்பாரு. ஃபோன் கால்ஸ்லேயே இவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபோன் கால்ஸும் அவர் சரியாக பேசாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் இருந்ததுனால பிரபா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வெறுத்து, இதுக்கப்புறம் இவருக்கு கால் பண்ணவே வேணாம், நம்ம தனியாக வாழ்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு விரத்தியில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரபா. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு தூங்கும்போது பிரபா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் கொடுத்த அந்த புக்கு ஞாபகம் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா போயம்லாம் இருக்கு. அப்படியே நடுவில் அந்த டாக்டர் தன்னோட விருப்பத்தையும் சொல்ற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி பிரபா கொடுத்திருப்பாரு. அதை படிக்கிறாங்க. அந்த கவிதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் காலைல வழக்கம் போல பிரபா தன்னோட வேலைக்கு கிளம்புறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து பிரபா கிட்ட வந்து கேட்குறாங்க, அணு எப்படியாப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானங்க, ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னும் போது, இல்ல அந்த பொண்ணு வந்து இப்பெல்லாம் சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கு, ஒரு முஸ்லீம் பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லும்போது, ஆல்ரெடி பிரபாவுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, அணு வந்து சமீபத்தில் நடந்துக்கிறதுலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு, சரி ஓகே இந்த பொண்ணு கொஞ்சம் செய்கல தான் போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க பிரபா. கட் பண்ணா அணுவை காட்டுறாங்க. அவங்க தன்னோட காதலோட பார்க்கு, பீச், பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துக்கும் சுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாவே அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அடுத்த சீன்ல பிரபா தூங்கிட்டு இருக்கும்போது மழை பயங்கரமா பெஞ்சு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருது. அந்த தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பிரபா யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா நம்ம லைஃப் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல பிரபா பார்வதியை கூப்பிட்டு ஒரு நல்ல வக்கீலை பார்க்க போறாங்க. அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் அந்த பத்திரத்தை எங்க வச்சேன்னு தெரியல, என் புருஷன் எங்க வச்சாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி புலம்பிட்டே வந்து எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பிரபாவும் தேடுறாங்க, பார்வதியும் தேடுறாங்க. ஆனா அந்த பத்திரம் கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க தேடினா கிடைக்காது போல, இது இங்க இல்ல அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அணுவோட காதல, எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு எல்லாரும் போறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, நீ ஒரு ஃபர்தா மட்டும் ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா ரெடி பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது என்ன கால் வருதுன்னா, இல்ல எங்க வீட்டுல யாரும் போல கல்யாணத்துக்கு, ஸோ நீ தயவு செஞ்சு வராது அப்படின்ற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்னதும் இவங்க பயங்கர விரத்தில அந்த ஃபர்தாவெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. எப்படியும் தன்னோட லேண்டு திருப்பி கிடைக்காதுன்ற விரத்தில் வந்துடுறாங்க பார்வதி. சரி கடைசியாக ஒரு தடவையாவது அந்த லேண்டை பார்த்துடலான்ட்டு பிரபாவை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த வாங்கின ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸோட பேனரை பார்க்குறாங்க. பார்வதிக்கு பார்த்ததும் கோவம் வந்துடுது. ரெண்டு பேருமே கல் எடுத்து எரிஞ்சிட்டு குடுகுடுன்னு சந்தோஷமாக ஓடி வந்துடுறாங்க, ஏதோ ஒரு திருப்தி அடைஞ்ச ஃபீலில். அடுத்த
அடுத்ததா பிரபா கிட்ட பார்வதி சொல்றாங்க, நான் என் சொந்த ஊருக்கே போறேன், அங்க எனக்கு ஒரு மெஸ்ல வேலை இருக்கு, அங்கேயே சமைச்சு கொடுக்கணுமா, ஸோ அங்கேயே நான் இருந்து வாழ்ந்துக்கிறேன், என் கடைசி காலத்தை அங்கேயே ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரபா கிட்ட பார்வதி சொல்றாங்க. பார்வதி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க சொந்த ஊருக்கு அவங்கள பிரபாவும் அனுவும் கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கலாம், சுத்தி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பிரபாவும் பார்வதியும் சொல்றாங்க. ஆனா அனு நான் வரல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரபாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பிரபாவும் பார்வதியும் அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. பிரபா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தனியா அப்படியே போகும்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கும்போது அனுவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறத பிரபா பார்த்துடுறாங்க. இதை பார்த்த பிரபா நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட சொல்றாங்க. அப்போ பார்வதி வந்து இல்ல நீங்க 2-3 நாள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன், என்ன திடீர்னு போறேன்றீங்களா அப்படின்ற போது இல்ல ஊர்ல நிறைய வேலை இருக்கு, அதனால சோ கண்டிப்பா இன்னைக்கு போய் தான் ஆகணும், இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பிரபா சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இதை பார்த்ததுமே அனு யாருக்குமே தெரியாம நைஸா வெளியே போய் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமா ஒரு செட்டப் பண்ணி வச்சு இவங்க 2 பேர் தனியா பேசுற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிடறாரு. 2 பேருமே பேசுறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்து பொண்ணு, அவர் வந்து முஸ்லீம் பையன்றதுனால இவங்க கல்யாணத்துக்கு எப்படி வீட்டில் ஒத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடவே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப் இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற போது அப்படியே பேசி பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேர் ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த சீன்ல கடல்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரபா ஒரு நர்ஸுன்றதுனால சரி ஓகே முதலுதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க. போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அங்க டாக்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சரி இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, இல்லை வைத்தியர் தான் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கூட்டு போய் காட்டும் போது அந்த வைத்தியரம்மா பிரபாவை பார்த்து நீங்க தான் இவரோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பதில் சொல்றதுக்கும் விருப்பம் இல்லை, சொன்னாலும் அந்த பாட்டிக்கு எதுவும் புரிய போறது இல்லை, சரி எதுக்கு சொல்லுவானே அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியா இருந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்ச அந்த நபர் நான் யாரு நீங்க யாரு நீங்க என்னோட ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து இல்ல நான் உங்க ஒய்ஃப்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யோசிக்கிறாங்க, நீங்க தான் என் ஹஸ்பண்ட், ஜெர்மன் போனீங்களே திரும்பி ஏன் வரவே இல்லை, உங்க கூட நான் இதுக்கப்புறம் வாழவே விரும்பல, நீங்க எனக்கு தேவையில்லை, நான் இனிமே தனியாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு பிரபா நினைச்சாங்களோ அதை இந்த நபர் கிட்ட சொல்லி தன்னோட மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பிரபா அனுவை பார்த்தும் பாய் ஃப்ரெண்ட் இங்க தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், ஸோ போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அனுக்கு பதட்டம் ஆயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாய் ஃப்ரெண்டை கூட்டு வராங்க. 4 பேருமே சேர்ல உட்காந்துட்டு அடுத்ததா நம்ம லைஃப்ல என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் சொல்ல வர கருத்து என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. அதனால தான் பல விருதுகளும் இந்த படத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல நிறைய படங்களை ரிவ்யூ பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.